துலா ராசி, துலா லக்னம். காலபுருஷனுக்கு 7வது வீடு. சனீஸ்வர பகவான் உச்ச பலம் பெற்று, சுக்கிரன் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான வீடு. காலபுருஷனுக்கு 7வது வீடா இருக்கிறனால, திருமண பாவகம் அப்படிங்கிறது துலாத்தை பொறுத்தவரை என்ன சிறப்புங்க? நாங்க எதுலங்க சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு திருமண வாழ்க்கைய காப்பாத்துறதுல ரொம்பவே போராடுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே குடும்ப வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது, இல்ல குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, சீரழிஞ்சு போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள ரொம்பவே எஃபோர்ட்ஸ் போடக்கூடிய ராசி. நீதிமான், நேர்மைக்கான காரக கிரகம் சனீஸ்வர பகவான் இங்க உச்சம் பெறக்கூடிய வீடுனால, எப்பவுமே நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கக்கூடிய ராசி. அது எந்த இடத்துல இருந்தாலும், யாரையா இருந்தாலும் பகைச்சுக்குவாங்க. எதிர்த்து உடனே பேசக்கூடிய ராசி. இதெல்லாம் பார்த்துட்டு இவன் கம்முனு போயிருவான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்ல. துலாத்த பொறுத்தவரை ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இது தப்புனா தப்பு. இது கரெக்ட்னா இது கரெக்ட். நீங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாம இருப்பாங்க. அதேபோல வந்து யாரு தப்பு பண்ணாலுமே ஜீரணிக்க முடியாது இவங்கனால. எந்த ஒரு சூழ்நிலையும் "ஏன் நீ இப்படி தப்பு பண்ணிட்ட?" அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே அதட்டக்கூடிய ராசி. ரொம்பவே பிடிவாதம் அதிகமுடைய ராசி. இப்படின்னா இப்படிதான். இப்படி ரூல்ஸ் போட்டா இப்படிதான் வாழணும் அப்படின்னு சின்ன வயதிலே தனக்குள்ள பல கோட்பாடுகள வைத்து வாழக்கூடிய ராசியாக துலாம் இருக்கு. நெறைய விஷயங்கள் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பெர்சன். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வச்சுட்டு இது இல்லாம பேசலாமா? இவங்க இல்லாம இதெல்லாம் பேசலாமா? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. மத்தவங்க விஷயத்துல எப்பவுமே தலையிடவே மாட்டாங்க. ஆனா, மத்தவங்க தான் இவங்க விஷயத்துல பார்த்து தலையிட்டு, இவங்கள பார்த்து பொறாமப்படுறது, கண் திருஷ்டிகள் துலாத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லைங்க. அந்த அளவுக்கு வந்து கண் திருஷ்டிகள் ஏராளம். இவனுக்கு என்னப்பா, இவன் பாட்டுக்கு நல்லா தான் பொழைக்கிறான். ஆனா, அவன் வந்து 10 கோடி சொத்து வச்சிருப்பான். நீங்க இப்ப தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா, உங்கள பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, உங்கள பார்த்து பேசுற அளவுக்கு, அவன் 10 வீடு வச்சிருந்தாலும், நீங்க 1 வீடு வச்சிருந்தாலுமே, "பாத்தியா அந்த வீடு கட்டிட்டான்" அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே உங்கள பில்டப் குடுத்து நீங்க வெளிய வரக்கூடாது. வளரக்கூடாது. நீங்க எப்படி 0வா இருந்தீங்க, அதே மாதிரி 0வா இருக்கணும்னு நெறைய பேர் கங்கணம் கட்டிட்டு சுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். நல்லா பேசுனீங்கனாலுமே, "இவன் பாரு வளவளன்னு பேசுறான்" அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே பேசாம விட்டாலுமே, "இவன் பாரு சுயநலவாதி" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு மேல வந்து திணிக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். துலாவத்த பொறுத்தவரையும் நெறைய விஷயங்கள் திணிக்கப்படுது. இது ஏறக்குறை இப்ப இல்லைங்க. ரொம்ப காலமாகவே சொல்லலாம். எப்ப ராசியில கேது வந்தாரு, அன்னைக்கே வந்து இதெல்லாம் என்னடா காசுக்காக தானா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இன்னைக்கும் பாருங்க ராசிக்கு 12லயே கேது. இதுக்கு மேல எல்லாம் பார்த்தாச்சுங்க. இனி முத்தி மோட்சத்த நோக்கி போகலாம். நாங்க எல்லாருமே அது 25 வயசா இருந்தாலும் சரி, 30 வயசா இருந்தாலும் சரி, மனச விட்டுட்டு அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி, இல்ல நான் இப்படிதான் இப்படி ஆயிட்டேன் நானே அப்படின்னு சொல்றக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப ஏராளம். நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போனாலுமே கெத்தா போகணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா, இந்த கடந்த 1 வருடங்களாக உங்கள நெறைய கிரகங்கள் மாத்திருக்கு. உங்களுடைய கிரகங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம மாறுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ராசியில கேது வந்திருக்கும்போது இருந்த நீங்களும், இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய நீங்களும் நெறைய வித்தியாசப்படுவீங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ்ல உங்களோட பேச்சு, நடவடிக்கை, சிந்தனை, குரு காப்பாத்த வேண்டிய குரு ராசிக்கு அஷ்டமத்துல எனக்கு என்ன அப்படின்னு போய் மறைஞ்சுட்டு, இதெல்லாம் வந்து நல்லதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. துலாத்துக்கு ரொம்பவே கடுமையான காலமாக கடந்த காலங்கள் எல்லாமே இருந்திருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு மன வேதனைகள், மன திருப்தி இல்லாம ஓடுறது, உதவியும் யார்கிட்டயுமே கேட்காத ராசியும் கூட. அப்ப இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யார்கிட்டயும் வெளிப்படையா கேட்க மாட்டீங்க. நீங்க வந்து மனசுல ஒண்ணு வச்சிருந்தா கூட வெளிய இருக்கவங்க யார்கிட்டயாவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. எப்பவுமே "ஏன் பிரச்சனை சொல்லு? என்ன பிரச்சனை சொல்லு?" அப்படின்னு 4 வாட்டி, 5 வாட்டி கேட்டா தான், அதுல 10%க்கு உண்டான பேச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் சொல்லும். அந்த மாரி எப்பவுமே கெட்டிக்காரத்தனம், புத்திசாலித்தனம், மனசுல இருக்கிறத வெளிய சொல்லாத ராசி நம்ம துலா ராசி. நெறைய விஷயங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், கடன் பிரச்சனைகள் ஏராளம். துலாத்துக்கு வந்து என்னைக்குமே குரு, கேது இவங்க எல்லாருமே 8ல பிறந்த கால ஜாதகம் சரி, கோச்சார காலமும் சரி. அவர் என்னதான் இந்த துலா லக்னத்துக்கு 3, 6ஆம் அதிபதியா இருந்தாலும் 8ல மறைவது, பொருளாதாரத்துக்கான காரக கிரகங்கள் இப்படி மறைவது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது இல்ல. இருந்த இடத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், பெரிய வளர்ச்சியை கொண்டு போக மாட்டேங்குது. என்ன நம்பி சேர்த்து விட்டேன், நான் சேர்த்து விட்டேன். அவங்க எல்லாருமே இன்னைக்கு எங்கள மிதிச்சுட்டு மேல ஏறி போயிட்டே இருக்காங்க. ஆனா நாங்க ஏணி மாரி அதே இடத்துல இருக்கோம். இது மாரி நெறைய விஷயங்கள். ஒண்ணொண்ணு விஷயம் இல்லைங்க. இது வந்து திருமண வாழ்க்கைக்கும் சரி, நாங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். இன்னைக்கு எங்கள கண்டுக்கல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கிறேன். இன்னைக்கு ஜெயிக்க முடியல. மத்தவன எல்லாம் கூட்டிட்டு வந்து உள்ள விட்டு அவன் ஜெயிச்சுட்டு போறான். என்னால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் தான் கடன் வாங்குறான். அவனுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தி குடுக்குறாரு. ஆனா எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணவே இல்ல அப்படின்னு ஒரு விஷயங்கள் ஒருத்தருக்கும் தகுந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். இந்த சூழ்நிலையில சனீஸ்வர பகவான் மற்றும் ராகுவோடைய இணைவு ராசிக்கு 6ஆம் பாவகத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள். காரியும் கருநாகம் சொல்லக்கூடிய காரின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மற்றும்
ராகு இவங்களுடைய இணைவு 6ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? முதல்ல வந்து பயப்படலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயப்பட தேவையில்ல. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி தான் சனீஸ்வர பகவான். அவரு இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவகத்துக்கு போறதுனால என்ன மாதிரியான பலன்கள குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காருன்னா, முதல் தொழில் சார்ந்த விஷயத்துல பயப்பட தேவையில்ல. நெறைய விஷயங்கள் தொழில் பண்ணிட்டே இருக்கிறேன். அதுலேருந்து வெளிய வந்துட்டேன். இதுலேருந்து ஃபுல்லா வெளிய வர முடியல. மீண்டு வெளிய வர முடியல. எனக்கு வயசாயிருச்சு. 50 வயசாயிருச்சு. 55 வயசாயிருச்சு. இதுக்கு மேல நான் எங்கேங்க வேலைக்கு போறது? அந்த தொழில்லயே ஏதோ ஒண்ணு ஜெயிக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். சக்சஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ முயற்சிகள் இந்த வருஷம் இந்த வருடங்கள்லாம் போட்ட முயற்சிகள 20 வயசு, 25 வயசு பையன்கள் மாரி நாங்க போட்டுட்ருக்கோம். அந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடுறோம். எங்கனால ஜெயிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்க அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள், இந்த டிரான்சிட் ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள குடுத்துட்டு இருக்குது. நிச்சயமாக நீங்க இழந்த தொழில் வாய்ப்புகளை கண்டிப்பாக திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமாக நேரமாக இருக்கும். அதேபோல 2வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். வேலையில கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணம் காட்டி எனக்கு வேலை வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. கடைசி இன்டர்வியூ 5 இன்டர்வியூ, 6 இன்டர்வியூ வரை போறேன். கடைசி நேரத்தில வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தினால நான் வந்து கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கேன். என்னுடைய இதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கவே இல்ல. நான் படிச்ச படிப்புக்கு தகுந்த மாரி வேலை கிடைக்கல. என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாரி வேலை கிடைக்கல. எங்க போனாலும் அங்க லேக் ஆகுது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். அதேபோல 3வது வந்து பார்த்தீங்கன்னா, சனி, ராகு கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால, இது காதல் திருமணத்திற்கு வழிவகுக்கும். ரொம்ப வருஷமா வீட்ல பேசிட்டே இருக்கோம். அப்பாவாகட்டும், அம்மா இருக்கட்டும், ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பொண்ண விட முடியல, அந்த பையன விட முடியல. இனி வரக்கூடிய காலங்கள்ல எங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பெற்றோர் சம்மதத்தோட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னைக்கு எல்லாமே 5ஆம் அதிபதி ராகுவோட சேரும்போது நமக்கு மொரட்டு தைரியங்க. எப்பவுமே ராகு அப்படிங்கிறது செவ்வாய்ங்கிறது தைரியம். ராகுவோட சேரும்போது மொரட்டு தைரியம். இன்னைக்கு சனியோட சேரும்போது என்னதான் ஆகட்டும் பார்த்துக்கலாம். நம்ம அந்த திருமண வாழ்க்கைய காதலிச்சு திருமணம் பண்றத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மொரட்டு பிடிவாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கையாக இந்த சனி, ராகு கிரக சேர்க்கைகள் இருக்கும். அப்ப இந்த நேரம் நீங்க காதல் திருமணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல பேசக்கூடிய சூழ்நிலைகள், அத சார்ந்த சக்சஸ் ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க இவங்க. பரவால்ல நம்ம பண்ணி வச்சிரலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பெற்றோருக்கு அழுத்தம் குடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையாக இது நிச்சயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். கண்டிப்பாக இருக்கும். அதேபோல குலதெய்வ அனுகிரகங்கள் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. இந்த துலாத்த பொறுத்தவரையும் இன்னைக்கு 5ஆம் அதிபதி 5லயே இருக்க, இன்னைக்கு 6வதா இருக்கிறனால நீங்க ரொம்பவே அதிகமாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தோட அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். இத்தன நாளா நீங்க இருந்தாலும், இல்லாட்டியும், நீங்க வழிபட்டாலும், படாட்டியும் அந்த குலதெய்வம் உங்கள காப்பாத்திட்டு இருந்தது. ஏன்னா 5ஆம் அதிபதி 5லயே இருந்தாரு. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலுமே விட்டு குடுக்காம காப்பாத்திட்டு இருந்தாரு. இனி வரக்கூடிய காலங்கள்ல குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்தத விட இனி நெறைய பிரேயர்ஸ் வைக்கணுமா கடவுள்கிட்ட அப்படின்னா, இருக்கிற இடத்துலேருந்தே வேண்டுங்க. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. எங்க ராசிக்கு நீங்க தான் யோகாதிபதின்னு சொல்றாங்க. நீங்க உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல எப்படி வேணாலும் இருக்கட்டும். கோச்சாரத்துல நீங்க பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி ராகுவோட சேர்றது, வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. அனுதினமும் தூங்கி எந்திரிச்சா எனக்கு ஒரு குழந்தை குடு, எனக்கு ஒரு குழந்தை குடு அப்படிங்கிறத வேண்டிட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமா இருக்கும். எப்பல்லாம் 5ஆம் அதிபதி ராகுவோட தொடர்பு பெறாரோ, அப்பல்லாம் குழந்தை பேருக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக நிச்சயமாக இருக்கும். அப்ப இந்த நேரத்துல துலத்த பொறுத்தவரையும் சுக்கிர பகவானுடைய அருள், பெருமாளுடைய அனுகிரகத்தினால குழந்தை பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக செயல்படும். அதனால குழந்தை சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குமே இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆக மொத்தம் இந்த கோச்சாரம் சனி ராகுங்கிற கோச்சாரம் துலாத்த பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால, 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால, எந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி சாதனை பெறக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பை நிச்சயமாக சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.